ஒரு தாருணமான ஒரு சூழ்நிலையில் யாராலையுமே தடுக்க முடியாமல் விதி வசமாக எப்படி நடக்கணுமோ சில விஷயம் படி நடந்தே தீரணும் அப்படின்னு இருக்கும். மனுஷ முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லை. ஏன்னா பகவான் எங்கே பகவானாக இருந்துட்டு இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்கார் அப்படின்னா, மனுஷனால் எதை மாற்ற முடியும், மனுஷனால் எதை மாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த அறியாமல் ஒன்று இருக்குது இல்லையா? அதே அறியாமல் இருக்குது. அதில் பேசிக்காக நம்ம கர்மத்தில் இருக்கிற அறியாமை என்ன அப்படின்னா, எது என்னால் மாற்ற முடியும், எது என்னால் மாற்ற முடியாதுன்னு தெரியாமல் இருக்குது இல்லையா? இந்த அறியாமையை கையாளுறதுக்காக நம்ம பகவானை வேண்டிக்க ஆரம்பித்தோன்னாக்க, பகவான் யார் அப்படிங்கிற அறியாமல் இருக்குல்ல, பகவான் யாருங்கிற அறியாமன்னா என்ன, பகவான் யாருன்னு தெரியாமல் இருக்கிறது இருக்கு இல்லையா, அந்த அறியாமல் போயிடும். இன் அதர் வேர்ட்ஸ், பகவானுடைய சாட்சாத்காரம் கிடைக்கும் நமக்கு. அப்போது நாம் எல்லாருமே இப்போ ராமாயண கதையிலேருந்து வெளியில் இருக்கோம் இல்லையா? நாம் எல்லோரும் வெளியில் இருக்கோம். வால்மீகி வெளியில் இருக்கார், இந்திராதி தேவர்கள்லாம் வெளியில் இருக்கா. நமக்கு தெரியும் எதுக்காக நடக்கிறது எல்லாம் அப்படின்னு. ஆனால் ஒரு மாபெரும் சிறப்பு என்ன, இந்த கதாநாயகனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எங்கேயுமே ஒரு இடத்துல கூட தன்னை பகவான்னு சொல்லிக்கல. அகஸ்தியர் சொல்கிறார், விஸ்வாமித்தர் சொல்கிறார், இவன் 2 பேர் தான் இப்போ பீக். அதாவது இருக்கிற ஹோல் பாரதத்தினுடைய ராமாயண காலத்தில் இருந்த 2 சிகரமாக இருக்கக்கூடிய மகரிஷிகள் ராமரை தெய்வம்னு சொல்கிறோம். அப்படி சொல்கிறவா அவாகிட்டே ராமர் அகம் தாசரதி அப்படிங்கிற ராமர் நான் மனுஷன் அப்படின்னு தான் சொல்கிறார். வேறு எதுவுமே அந்த இடத்துல அவர் தன்னை தெரிஞ்சு பிரஸ்தாபிக்கிறது அப்படிலாம் நமக்கு அதை சொல்லவே முடியாது. ராமர் ஒரு மனுஷனாக எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணுமோ அதை அதே மாதிரி பண்ணின்னு இருக்கார். அப்போது ஒரு மனுஷனுக்கு எப்படி விதி தன் தலையில் விளையுமோ அதே மாதிரி அவர் தலையில் விளையிறது. அந்த விஷயமானது மற்ற மனுஷர்களுக்கும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் ஏன் என்ன வித்தியாசம் படுறது, ஏன் ராமர் தான் தெய்வம் அப்படிங்கிறத வெளிக்காட்டிக்கல, ராமர் மானுட இதுவாகவே இருக்கார் அப்படின்னு சொல்கிறத திரும்பி திரும்பி வலியுறுத்தி சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மனுஷா எல்லாருக்குமே ஒரு டெண்டன்சி உண்டு. கல்யாணம் ஆகிறது மட்டும் எதை சொன்னாலும் நான் அதை அச்சீவ் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், நான் முடிச்சு காட்டுறேன் பாரு, நான் அந்த மாதிரி ஆயிடுறேன் பாரு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு அவன் அப்படி தான் நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு சோட போன மாதிரி மேக்சிமம் பீப்புள் ஆகிடுவான். எஸ்பெஷலி ராமாயண தர்மம் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கிரகஸ்தன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லும்போது, ராமரை தெய்வமாக சித்தரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ராமர் தெய்வம், பரந்தாமன், மகாவிஷ்ணு அப்படின்னு சித்தரிச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆஹா வெரி குட், பரந்தாமனா அவர் அப்படி இருப்பார், அவரால் முடியும் இல்லையா, அவரால் முடியும், ஏன்னா அவர் மகாவிஷ்ணுவோடைய அவதாரம். என்னால் முடியாது, நான் அல்ப மானுட பதர். டி நகரில் இந்த குறுக்கு சந்தில் உட்காந்துண்டு நான் பாட்டுக்கு ஏதோ 5க்கும் 10க்கும், அது வேறு ஒரு பக்கம் ஒரு காமன் டெர்மினாலஜி 5க்கும் 10க்கும், இன்னொரு காமன் டெர்மினாலஜி ஜீவிதம்ல எனக்கு டெய்லி ஜீவிதமே சிரமமாக இருக்குது. இப்படி ஏதோ ஒரு காரணங்களை சொல்லிண்டு தர்மத்தை பற்றி அவர் தர்ம சிந்தனை வந்தாலே அது ரொம்ப நமக்கு எல்லா விதத்துலையும் சௌரியமாக இருந்தால் மட்டும் ஓகே, இல்லைன்னா இல்லை. அதனால் இந்த பண்டிகையிலேயே ஒரு சௌரியமான பண்டிகை எது தெரியுமா? சௌரியமான பண்டிகை கிருஷ்ண ஜெயந்தி. ஏன்? மெதுவாக சாயங்காலமாக நம்ம ஆஃபீஸ்லாம் மற்ற ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு
நம்ம மற்ற இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இதுவாக பண்ணி ரொம்ப மடியெலாம் இருக்க வேண்டாம், அது வேறு. எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஈஸியாக பண்ணிடலாம். இன்னொரு சௌரியமான ஒரு பண்டிகை எது அப்படின்னாக்கா இது சங்கராந்தி. ஏன்? அந்த சூரியன் நல்ல மேலே வந்ததுக்கப்புறம் தான் பண்ணோம். சில பண்டிகைலாம் இருக்குது, 4 மணிக்கு எழுந்துரு, 4:30க்கு எழுந்துரு, 5 மணிக்கு எழுந்துரு. அப்போ மைண்டு நேச்சுரலாக என்ன சொன்னோம், எனக்கு ஆஃபீஸ்லாம் போயிட்டு நான் வந்து நைட்டு வந்து படுத்துட்டு எப்படி கஷ்டம். இது நம்மளை அறியாமையே பல வருஷங்கள் நம்ம பண்ணிவிடுவோம். இந்த பண்டிகை கொண்டாடுறது மட்டும் இல்லை, எனி தர்ம காரியம், அதை விட ரொம்ப துர்லபமாக கிடைக்கக்கூடிய சத்சங்கம். சொல்லுங்க, 48 நாள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து ராமாயணத்துக்காக கொடுங்கோன்னு சொல்லியாச்சு. அப்படியும் வந்து நமக்கு வந்து 10 காரணம் இருக்கும். நாளைக்கு வந்து உங்ககிட்ட பாதுகாப்பு வாங்கிக்கிறேன்னு சொன்னார், நாளைக்கு வரமாட்டார். ஏன்? ராமரை விட பாதுகையை விட உலகத்தில் வேற ஏதோ முக்கியமாக இருக்கு. அப்படி நிஜமாவே நம்ம மனசை தொட்டு யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அதுதான் முக்கியமா அப்படின்னா அது ஒன்றும் முக்கியம் இல்லை. சும்மா போர்ச்சே நம்ம ராமாயணத்தை கிளம்புறச்சே வேற யாராவது எதுக்காக கூப்பிட்டுருப்பா, அப்படியே போயிருப்போம். ஏன்னா இன்னும் இந்த மானிட பிறப்புக்கு சத்சங்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம வயிற்றுக்கு போடுற சாப்பாடு மாதிரி ஒரு அதி முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் உரைக்க சொல்லணும் அப்படின்னா, நெஞ்சில் உரைக்கிற மாதிரி சொல்லணும்னா, பிபி சுகர் இருக்கிறவாளுக்கு அந்த ரெகுலராக மாத்திரை ஒன்று போட்டுக்கணும் இல்லையா? அது எவ்வளோ வந்து கனகாரியமாக அதை போட்டுக்கிறோம் இல்லையா? அப்படி தப்பி தவறி ஒரு நாள் விட்டு போச்சுன்னா கூட அடுத்த நாள் ஞாபகம் வச்சுட்டெல்லாம் போட்டுக்கிறோம்ல. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானது வந்து சத்சங்கம். அந்த சத்சங்கமும் இப்போ நமக்கு எப்படி இருக்கு? நம்ம நினைக்கிறோம் நேரில் போகலாம், இல்லைன்னா ஆன்லைனில் கேட்கலாம். என்னால் நேரில் வர முடிஞ்சு, ஆனால் நான் வீட்டில் நான் பாட்டுக்கு சௌரியமாக உட்காந்து கேட்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக புண்ணியம் கம்மி தான். ஏன்னா புண்ணியம் யாருக்கு வரும் அப்படி தெரியுமோ? யார் அதிகமாக சத்சங்கத்துக்கு எத்தனை படுறாலோ அவளுக்கு வரும். இப்போ டெய்லி இந்த பொண்ணுங்க கேமரா எடுக்கிறா இல்லையா, டெய்லி இப்படி சுற்றி காட்டு யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு. எதுக்கு காட்டுறது? இவெல்லாம் பைத்தியமானு? உங்ககிட்டலாம் ஃபோன் இல்லையா? உங்கள் வீட்டில் சோஃபா இல்லையா? ஒரு கப்பில் காஃபி, ஒரு கையில் காஃபி, முதுகு சாஞ்சிக்கிறதுக்கு சோஃபா, முன்னாடி காலை நீட்டிக்கிறதுக்கு ஒரு சேரு, டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ அதை பார்த்துண்டு ஒன் சிப் ஜெய் ஸ்ரீராம், ஒன் சிப் ஜெய் ஸ்ரீராம். அப்போ என்ன பண்ணிடுறோன்னா நமக்கு தெரியாமல் எங்கே சிரமம் ஏற்றுக்க வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்சங்கம்னா கொஞ்சம் சிரமம் ஏற்றுக்கணும். அதுக்கானே தர்மம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு கொஞ்சம் நம்மளுடைய சிரமம்னா கஷ்டத்தை இல்லை, யாரும் கிள்ளி விட்டுக்கிறது இல்லை, நம்மளுடைய ரெகுலர் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு. அப்போ என்ன ஆகிடும்? சோஃபாவில் காஃபியை குடிச்சுண்டு நான் ஆற்ற விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் எல்லாம் ஆற்றோடையே பண்ணிப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படியே இருந்தாக்க ஏதாவது ஒரு நம்ம எப்போ பாரு நாங்கள் பாருங்க, எப்போ பாரு ராமாயணத்தில் தான் இருக்கோம், எப்போ பாரு இது கேட்டுன்னு இருக்கோம், அதை கேட்டுன்னு இருக்கோம், பகவத்கீதா கேட்டுன்னு இருக்கோம், இவாளோடது கேட்டுன்னு இருக்கோம், அவளோடதை கேட்டுன்னு இருக்கோம், இவாளோடது. கடைசியாக எப்போ தானம் தானமா பண்ணியிருக்கோம்? நாங்கள் காசி போன போது, இவ அப்பா போனார் இல்லையா, மாமி அவ ஹஸ்பண்டை காட்டி சொல்லுவார், இவ அப்பா போனார் இல்லையா, இப்போ காசி பண்ணும்போது எல்லா தானமும் பண்ணிட்டோம். கடைசியாக அந்த நார்த் இந்தியன் பண்டாக்கு வந்து 500 ரூபாயில் கொடுத்துட்டு வந்தேனா. பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவுச்சு? பொண்ணு கல்யாணம் தான் 30 லட்சம் ரூபா எடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். ராமருக்கு 500 ரூபா, பொண்ணு கல்யாணத்துக்கு 30 லட்சம் இல்லை, 40 லட்சம் செலவு பண்ணுங்க. பட்டு நம்ம அல்லாத நான், என் குடும்பம், அது அல்லாது ஆதாயமே இல்லாமல் நான் மற்றவாளுக்கு எவ்வளோ கொடுக்குறேன். தானம் அப்படிங்கிறது தர்மத்தினுடைய ஒரு முக்கியமான கால். தவம், இந்த 48 நாள் தவம். நீங்கள் லேட்டாக வந்துடுவேலோ அப்படிங்கிறதுக்காக 7:15 மட்டும் பாட்டு வச்சுருக்கோம்.
அதான் 7:15 மட்டும் பாட்டு வைப்பாளேன்னு 7:25 இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னைக்குமே வாத்தியார் தோத்து போயிடுவா, ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜெயிப்பா. கேட்க வரவா தான். ஆனா இங்க சில பேர், சில பைத்தியக்காரா இருக்கா, அவ என்ன பண்ணுவா பாவம், 6:30 வந்துடுவா. 6:30 வந்து பூவு, இங்க பூ அலங்காரம் பண்றது, ஏதாவது கைங்கரியம் பண்ணிட்டு பண்ணு. சரி, ஏதோ ஒன்று நேரில் வந்துடுறேலே. அதனால வந்து உலகத்தில் பல கோடி மக்கள்லேருந்து நீங்கள் வந்து வெரி வெரி ஹைலி மைனாரிட்டி பீப்புள். யார் உண்மையாகவே மைனாரிட்டினா சத்சங்கத்துக்கு வரவா தான் சிறுபான்மைகள். சிறுபான்மை மக்களுக்காக மினிஸ்ட்ரி இது பண்ணாக்க அவன் வந்து சத்சங் மினிஸ்ட்ரின்னு பேர். ஏன்னா அங்கே தான் ரொம்ப கம்மி. வீட்டிலேருந்து மெனக்கெட்டு கிளம்பி வரணும். எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமோ ராமர். நமக்காக குளிச்சா மாதிரியோ குளிச்சோ மற்றவா பார்த்துக்கிற மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நெத்திக்கெல்லாம் இட்டு பளிச்சுன்னு வந்து என்னோட கதையை வந்து கேட்க வராளே அப்படின்னு ராமர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமோ, இல்லையா? அதனால வந்து 2வது தவம். அப்போ யஜ்ஞம், பஞ்சமகா யஜ்ஞம். யஜ்ஞம்னா என்ன? ஹோமம் வளர்த்து நெருப்பில் எல்லாத்தையும் போடுறதா? அது இல்லை. பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னா தேவ யஜ்ஞம், இறைவன் வழிபாடு. ரிஷி யஜ்ஞம், ரிஷி முனிவோர்கள் கூறியதோ சொன்னதையோ ஸ்தோத்திரங்களையோ அதை ஞாபகப்படுத்துவது, அதை பற்றி பேசுவதோ இல்லை அந்த ஸ்தோத்திரங்களை உச்சாரணம் செய்வதோ ரிஷி யஜ்ஞம். அதுக்கப்புறம் பித்ரு யஜ்ஞம். முன்னோர்கள் அவளுக்காக நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். டெய்லி ஒரு தடவை அவளை நினச்சிக்கணும். ஏதா அவள் ஃபோட்டோ மேலே இருக்கிற அந்த பழைய காஞ்சு போன பூவை எடுக்கணும். அதுக்கப்புறம் பூத யஜ்ஞம், மற்ற உயிரினங்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறது. மெயின் விஷயம் அதை ஹிம்சை பண்ணாமல் இருக்கணும். அது பாட்டுக்கு நன்னா வளர்ந்துட்டு நன்னா இருக்கும். நம்ம ஹிம்சை பண்ணாமல் இருந்தால் போதும். இந்த பெட்டு டாக் வளர்க்குறது பூத யஜ்ஞத்தில் வராது. நன்னா புரிஞ்சுக்கணும், சரியா? பெட்டு டாக் நம்மளுடைய ஆசைக்காக வளர்க்குறோமே வச்சு அது ஏதோ ஒரு ஜீவகாருண்யத்தினால பண்ணுற விஷயம் இல்லை. மனுஷ யஜ்ஞம், மற்ற மனிதர்களுடன் பேசுவது, உறவாடுவது. எல்லாம் வாட்ஸ்அப்லேயே பண்ணுறலாம், மனுஷ யஜ்ஞத்தில் வராது. நன்னா இருக்கேலா, சௌரியமாக இருக்கேலா அப்படின்னு அது சின்ன குழந்தையில இருந்தால் அவள் தலையில் அப்படி பண்ணுறது, ஆசீர்வாதம் பண்ணுறது, உரையாடுறது எல்லாம். இன்னொரு மனுஷன் புதுசாக 4 பேரோட பேசுறது, புரியுறதா? சரி, இப்போ ராமாயணம் வரோம் இல்லையா, டெய்லி கிளம்பி வந்தேன்னா அதுவே ஒரு தவம். என்ன பிடுங்கணுமே, ஒரு 2.5 மணி நேரம் நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு நாள்லேருந்து பிடுங்கி இதுக்காக கொடுக்க வேண்டியிருக்கு. அதை தொடர்ந்து செய்யறதுக்கு பேர் தவம். அப்புறம் இந்த பஞ்சமகா யஜ்ஞம் சொன்னேன் இல்லையா, தேவ யஜ்ஞம். யாராவது தேவர்களை பற்றி நினைக்கிறோமா, சுவாமியெல்லாம் பற்றி நினைக்கிறோமா இங்கே கதையில்? பின்ன நினைக்காம தேவ யஜ்ஞம் டிக் போட்டுக்கலாம். ரிஷிகளை பற்றி ஏதாவது வருதா ராமாயணத்தில்? திரும்ப திரும்ப பேசுகிற ஒரு ஸ்லோகமும் வந்து ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம். இத்தியார்ஷே, நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, இத்தியார்ஷே வால்மீகியே. ரிஷி யஜ்ஞம் டிக் போட்டுக்கலாம். அதாவது இங்கே ரெகுலராக வரையல இல்லையா, உங்களுக்கெல்லாம் என்ன, உங்களுடைய பெருமையை நான் இப்போ பாடின்னு இருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. ரிஷி யஜ்ஞம் டிக்கு. அப்புறம் பித்ரு யஜ்ஞம், கங்காவதரணம் பார்த்தோம். எவ்வளோ பரம்பரைகளை பற்றி படிக்கிறோம். அப்போ நாம் நம்ம பரம்பரை பற்றி நினைப்போமா மாட்டோமா? அப்புறம் என்ன சொன்னோம், கங்காவதரணம் படித்தாக்க நம்மளுடைய 21 பரம்பரை வந்து கரையேறுறது. பித்ரு யஜ்ஞம் டிக் போட்டுக்கோங்க. பூத யஜ்ஞம், பூத யஜ்ஞம் மட்டும் ஒன்று.
இந்த இந்த 2-3 மணி நேரம் வேற எதையும் இம்சை பண்ணாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். ராமருக்கு இருக்கிற ஜீவகாருண்யம், சீதாக்கு இருக்கிற ஜீவகாருண்யம், மற்ற விஷயம்லாம் படிக்கிறதே வந்து பூத யஜ்யத்தில், அதை பற்றி நினைக்கிறதே பூத யஜ்யத்தில் வரும். மனுஷ யஜ்யம் டெய்லி சத்திரயாகம் மாதிரி இங்கே வந்து ஒரு 140-150 பேர் சாப்பிட்டுன்னு இருக்கா. யாரால் நடக்கிறது இதெல்லாம்? உங்களால் தான் நடக்கிறது. உங்களால் என்ன முடியுமோ கொடுக்குறது, அதெல்லாம் சேருறது, அப்படியே செலவாகுது. அதுக்கு பேர் தான் யஜ்யம். மெனி ஸ்மால் ட்ரிபியூட்டரிஸ் லைக் யூ. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ட்ரிபியூட்டரினா என்ன, ஒரு ஸ்ரோத்தமாக ஒன்றா வந்து சேரும்போது ஒரு பெரிய நதியாக கீழே ஓடுறது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதுதான் யஜ்யத்தோடைய லட்சணம். யாரோ சொன்னாலாம், எங்கள் அப்பா தான் சொன்னார் எனக்கு, யஜ்யத்தோடைய லட்சணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யஜ்யம் பண்ணுறவா யஜ்யம் முடியறச்சே இழைச்சி போயிடணுமா, யஜ்யத்துக்கு வரவா யஜ்யம் முடியறச்சே நல்ல புஷ்டியாக போகணுமா. அப்போனா யஜ்யம் சம்பன்னம்னு அர்த்தம். என்னோட ஆசை அதான், நீங்கள் எல்லாரும் மனசுலையா புத்தியில் உடம்புல புஷ்டியாக போகணும் 48 நாள் முடியறச்சு. அதனால் வந்து ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், இட் இஸ் நாட் அன் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டோரி டெல்லிங் ஆர் ஸ்டோரி லிசனிங். அபரிமிதமான புண்ணியம் இருக்குது. இத்தனை வருஷங்கள், இத்தனை நாட்கள், இத்தனை ஜென்மத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கெல்லாம் என்னெல்லாம் பாவ மூல இடுக்கு இருக்கோ எல்லாம் துவம்சம். ராமா என்ற எழுத்தில் அப்படின்னு சொன்னால் எப்படி, இப்படி நம்ம கமிட்டடாக ராமாயணத்தை கேட்டுட்டோ ராம் அப்படின்னு சொன்னால் அப்படி துவம்சமாகும் பாவம். அதனால் வந்து யாரெல்லாம் நேரில் வந்துருக்கேலோ கண்டினியூஸாக நேரில் வாங்கோ. நேரில் வர முடிஞ்சவா, ஹெல்த்து காரணத்தினால வர முடியாதவளை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. நேரில் வர முடிஞ்சும் வராதவா இருக்கா இல்லையா, அவளை இன்னும் கொஞ்சம் அதிகமான முயற்சி எடுங்கோ. ஏன்னா சத்சங்கம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன் இன்எவிட்டபிள் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். போன 20-30 இயர்ஸில் சத்சங்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய லைஃப்லோட ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்லேருந்து குறைஞ்சிருது. அது எப்படி காம்பன்சேட் ஆச்சு அப்படின்னாக்க, வீட்டில் பெரியவா இருந்தா, வீட்டில் பெரியவா ஏதாவது சொல்லின்னு இருப்பா, அது பண்ணின்னு இருப்பா, அவள் ஃபோர்ஸ் பண்ணுவா, இந்த பண்டிகையை கொண்டாடு, இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அதை பண்ணுன்னு கொண்டாட ஃபோர்ஸ் பண்ணுவா. அதுக்கப்புறம் இப்போ என்னடா ஒன்றும் தூங்கின்னு இருக்க, எழுந்திரும்பா, விபூதி இட்டுக்கோன்னு சொல்லுவா, ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஏதாவது ஒன்று நம்மளை ஏதாவது ஒரு இது பண்ணிகிட்டே இருப்பான். அதுவுமே போன 15-20 வருஷத்தில் என்னாச்சு அப்படின்னா, தனியாக வந்து வாழற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அப்பா அம்மா வேற, வயசானவளை வேற எங்கேயோ விட்டுட்டு அது பண்ணதுனால என்ன எடுத்து அப்படின்னா, வெளிமுகமாக போகிற சத்சங்கம் குறைஞ்சுடுத்து, வீட்டுக்குள்ளே இருக்கிற சத்சங்கமும் குறைஞ்சுடுத்து. அதனால என்ன எடுத்து, சத்சங்கம் குறைஞ்சதுனால என்ன ஆகிறது அப்படின்னாக்க டிப்ரெஷன் வருது. டிப்ரெஷன் வர்றதுனால என்ன ஆகிறது அப்படின்னா, என்ன எனக்கு பிடிக்காம போகிறது. என்ன எனக்கு பிடிக்காம போகிறதுனால என் கூட வாழற வரையும் எனக்கு பிடிக்காம போகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஃப் ஐ எம் நாட் லைக்கிங் அ பர்சன் வித் மீ இஸ் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் மை செல்ஃப் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஐ எம் நாட் ஏபிள் டு புட் அப் வித் ஹிம் அப்படின்னா உனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ரொம்ப இதுவாக இருக்குன்னு அர்த்தம். அதோட அடுத்த ஸ்டேஜ் குடும்பங்கள் ஒன்றும் பெரிய இருக்கக்கூடிய கருவேப்பிலை கொத்தமல்லி கட்டு மாதிரி ஒரே துண்டு ஒரு 2 குடும்பம் ஒரு 2 இருக்கு, அதுவே பெரிய. அப்போ சத்சங்கங்கள் அதிகமாக 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 என்ன ஆகிறது அப்படின்னா, சத்சங்கங்கள் அதிகமாக திருப்பி வந்து நம்மளுடைய மனசு வந்து அப்படியே புதுப்பிக்க, இட் வில் பிகம் ஃப்ரெஷ். ஏன் அப்படின்னா, மனசு வந்து இந்த ஒரு 2 மணி நேரம் ரொம்ப உயர்ந்த தத்துவத்தில் இருந்துட்டு வருது. நாம் நம்மளை பற்றி என்னெல்லாம் கஷ்டம் இதெல்லாம் நினச்சோமோ அதெல்லாம் நமக்கே சில்லியாக இருக்கும். விடுப்பா இது தானே அப்படின்னு இருக்கும். எப்படி நம்மக்கிட்ட பணமே இல்லையா, பணம் இல்லைன்னா என்ன அப்படின்னு நமக்கே தோணும். அப்போது சத்சங்கம் என்ன கொடுக்கறது அப்படின்னா,
சத்சங்கம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, அந்த பாம்பு வந்து அந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு ரத்தனத்தை கக்கும் தெரியுமா, தன்னுடைய மணி. அது என்ன மாணிக்க மணியா? பாம்பு பண்ணுறது மாணிக்க மணி தானே. அப்போது இந்த தொடர்ந்து சத்சங்கத்தில் இருந்தோன்னா, அதாவது தானம் தவம் யஜ்ஞம், நாம் சத்சங்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாம் அதுக்கு எஃபர்ட் கொடுத்து நம்ம சத்சங்கத்தில் கண்டினியூஸாக இன்வால்வ் ஆனோம்னா நமக்கு என்ன ஒரு மாணிக்கம் கிடைக்கும் அப்படின்னா, சங்கராச்சாரியார் அதை சூடாமணி அப்படிங்கிறது. சூடாமணி பற்றி இங்கேயும் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் விவேகம்னு பேர். ஒருத்தனுக்கு விவேகம் ஜன்யம் ஆயிடுத்துன்னா, விவேகமானது ஜன்யம் ஆயிடுத்துன்னா, அதுக்கப்புறம் அவனுடைய பஸ் வந்து மோக்ஷாங்கிற ஸ்டாப்பில் தான் போய் நிற்கும். இட் வில் நாட் ஸ்டாப் எனிவேர். விவேகம் அப்படிங்கிறது வந்து வந்துடுத்துனா முடிஞ்சுது. இங்கேருந்து சிரமம் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ இங்கேருந்து நீங்கள் வண்டி எடுத்துருந்து கிண்டி கத்திப்பாரா தாண்டணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அங்கேருந்து அடுத்தது குரோம்பேட்டு தாண்டணும்னா சிரமமாக இருக்கும். அப்புறம் வந்து தாம்பரம் தாண்டதுனா இன்னுமே சிரமமாக இருக்கும். அப்புறம் அப்படி இப்படி செங்கல்பட்டு மட்டும் ஒரு மாதிரி கச்சக்கச்சன்னு தான் இருக்கும். செங்கல்பட்டுக்கு அப்புறம் அந்த மலையை தாண்டி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த ரோடு எப்படி இருக்கும்? இங்கேருந்து அந்த செங்கல்பட்டுக்கு போகிறதுக்கு என்ன டைம் ஆச்சோ அந்த டைமில் அங்கேருந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட பெரம்பலூர் திருச்சி பக்கத்தில் போயிடலாம். அந்த மாதிரி உங்களை இன்று வரை வாழ்க்கையில் எதெல்லாம் தொல்லைப்படுத்தி கொண்டிருந்ததோ, எதெல்லாம் கொடசல் கொடுத்து கொண்டிருந்ததோ, எதெல்லாம் துன்பமிகு செய்து கொண்டிருந்ததோ, தொடர்ந்து சத்சங்கம் வருவதன் மூலமாக அவைகள் ஒரு பொருட்டில்லாமல் போகின்ற ஒரு விவேக சக்தி நம்முள் வளரும். அந்த விவேக சக்தியை ஜெயித்து விட்டோமே ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கை சக்கரம் இருக்கு இல்லையா, ஜனனம் மரணம்ன்ற சக்கரம், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி பென்சிலில் வச்சுட்டேன்னு அர்த்தம். விவேகம்ங்கிறது என்னது? உன்னுடைய பர்த் அண்ட் டெத்துக்கு வந்து பென்சிலால் வைக்கிற ஒரு ஸ்பாட். நீ அந்த விவேகம்ன்ற இதை வந்து பென்சிலால் ஒரு ஸ்பாட்டாக வச்சுட்ட அப்படின்னா அந்த விவேகம் உனக்கு வந்து குரு சாஸ்திரத்தை கொடுக்கும். அந்த குரு என்ன பண்ணுவார்? ஒரு பேனாவை பிடிச்சி, சாஸ்திரன்ற பேனாவை பிடிச்சி உன் கையாலேயே அதே பென்சில் டாட் மேலே பர்மனன்ட் இங்கில் ஒரு டாட் வச்சு கொடுத்துருவார். அவ்வளோதான். அதுதான் மோட்சம். அதனால் வந்து ப்ரையாரிட்டைஸ் ஸ்விம்மிங், ப்ரையாரிட்டைஸ் வாக்கிங், ப்ரையாரிட்டைஸ் ஒர்க் அவுட், ப்ரையாரிட்டைஸ் யோகா, ப்ரையாரிட்டைஸ் ஆஃபீஸ், இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு ஈக்குவலாக ப்ரையாரிட்டைஸ் சத்சங்கம். நான் ஒரு சத்சங்கத்தில் இல்லையா? நீங்கள் எந்த சத்சங்கத்தில் இருக்கேள் அப்படின்னு கேட்டால், நீ எந்த ஸ்கூல்? நான் எந்த ஸ்கூலும் படிக்கலை, நான் வீட்டில் தான் படிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னா அந்த பொண்ணை எப்படி பார்ப்போம் நம்ம? அப்படியா? ஏன் உன்னை எங்கேயும் சேர்த்துக்கலையா? மரமண்டியா உனக்கு? ஒன்றுமே தெரியலையா உனக்கு? மக்கா நீ? மந்தாரமா? உண்டமா நீ? இப்படிலாம் யோசிப்போம்ல அந்த இதை பற்றி. அந்த மாதிரி நீங்கள் எந்த சத்சங்கத்தில் இருக்கேள்? ஆனா சத்சங்கம்மா. அப்படி சத்சங்கத்தில் இருந்தே ஆகணும். ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு சவால் கொடுக்குறேன் அவங்க எல்லாருக்கும். என்ன அப்படின்னா, 6 மாத சவால். அடுத்த 6 மாதம் நீங்கள் சத்சங்கத்தில் ஈடுபட்டிருங்கள். பிரயோஜனமே இல்லை எனக்கு அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா விகிதத்துக்கு 3 லட்சம் ரூபா நான் ஹாட் கேஷ் உங்கள் கையில் கொடுக்குறேன். ஏன்னா 6 மாதம் சத்சங்கம் போனேங்க நீங்கள் சொன்னேன்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்க வந்து கீதா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் அங்கே பஜனை நாம சங்கீர்த்தம் நல்லா நடந்துன்னு இருந்தது. எங்கள் வீட்டு அது நடந்தது இல்லை. உங்ககிட்டயே நான் 6 மாதம் வந்தேன், ஆனால் எனக்கு 6 மாதத்தில் ஒன்றுமே வந்து பிரயோஜனமே படலை, சத்சங்கம்ங்கிறது நான் வேஸ்ட்டுன்னு கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னு ஹானஸ்ட்டாக சொன்னேன்னா நான் 3 lakh rupees தரேன் உங்களுக்கு. ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு. இன்கேஸ்
சத்சங்கம் ரொம்ப எனக்கு வேல்யூபிளாக இருந்தது, 6 மாதத்தில் லைஃபை புரட்டி போட்ட மாதிரி மாறிடுத்து அப்படின்னு சொன்னேன்னா அந்த 3 லட்சம் ரூபாய் நீங்கள் எனக்கு தர வேண்டாம். சத்சங்கம் உங்களுக்கு பயன்பட்டது அப்படிங்கிற அந்த செய்தி இருக்கு இல்லையா, அந்த செய்தி எனக்கு 3 கோடி ரூபாய்க்கு சமானம். அதனால் நீங்கள் மட்டும் இந்த மனசில் வாங்கிக்கிறது இல்லை, எல்லார பார்த்தாலுமே சொல்லுங்க. ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது நம்ம லைஃபே சத்சங்கத்தில். ஸ்லோவாக இந்த ஃபோன்லேருந்துலாம் வெளியில் வரும். ஃபோன் வேண்டான்னு சொல்ல, ஃபோன் பாருங்கோ எல்லாம் பாருங்கோ, எல்லாம் ஒரு லிமிட்டட், எல்லாத்துக்கும் ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க. அப்படி சத்சங்கத்தில் இருக்கணும். அப்படி சத்சங்கத்தில் மிகுந்து இருந்த ஒரு புண்ணியாத்மா யாரு அப்படின்னா ஜட்டாயு. ஜட்டாயுவோடைய சங்கம் எங்கே இருந்தது அப்படிங்கிறது எதில் தெரியறது அப்படின்னா, ஜட்டாயு தன்னுடைய பாஷணத்தில் சொல்கிறார். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் ஜட்டாயு தன்னுடைய அந்த டோட்டல் சங்கத்தை சொல்கிறார், அப்படி நமஸ்காரம் பண்ணுறார். அந்த மாதிரி அந்த ஜட்டாயுவோடைய மகாத்மியத்தை மகான்னதத்தை இன்னைக்கு கொஞ்சம் நேரம் பார்க்க போகிறோம். நம்ம எதுக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் சத்சங்கத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ராமாயணம் நடத்துறதும் சரி, இங்கே நடத்துறதும் சரி, மற்றவா நடத்துறது எல்லாருமே நடத்துறது எதுனா சத்சங்கத்துக்காக. சத்சங்கம்னு ஒன்று ஏற்பட்டுட்டா அதோடைய லட்சணங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஒரு மணி நேரமோ 2 மணி நேரத்துலையோ நான் என்ன மறந்துருக்கணும், நான் யார், நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி தானே புதுசாக செருப்பு வாங்கின்னு வந்தேன், அது அங்கேயே இருக்குமா, ஒருத்தர் இப்போ எழுந்து போனார் அவர் போட்டுன்னு போயிட மாட்டாரா, அதெல்லாம் துச்சங்கம். 2 மணி நேரம் பூர்ணமாக கொடுக்கணும். இன்னொன்று, இவர் பக்கத்தில் உட்காந்துன்னு இருக்காரு, இவர் நம்ம ஜாதியாக இருப்பாரோ இல்லை வேற ஜாதியாக இருப்பாரோ, அது துச்சங்கம். பகவான் சத்சங்கம் அப்படின்னு வந்துட்டோம்னா அந்த இடத்துல ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், உங்கள் குடும்ப வழி ஒன்று இருக்குது, குடும்ப வழிபாடு இருக்குது, ஃபேமிலி வே இருக்குது, அந்த விஷயம்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்தந்த வர்ணத்தில் என்னென்ன கர்மா நீங்கள் பண்ணணுமோ அது சம்பந்தமாக நீங்கள் எதாவது ஜாதி பண்ணணும். மற்றபடி சத்சங்கம்னு ஒரு கூட்டுக்கடியில் வந்துட்டோம்னாக்க எந்த விதமான ஜாதியோ கீதியோ பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே வந்தாக்க கொடுக்குற மனப்பான்மை நிறைய வரணும். நான் பைசாக்காக சொல்லலை, பைசாங்கிறது ஜஸ்ட் ஒன் வே ஆஃப் கான்ட்ரிபியூட்டிங். நீங்கள் சிரித்து 4 புது பேரோட பேசினீங்களா, இட்ஸ் அ கான்ட்ரிபியூஷன். ஒருத்தர் வாழ்க்கையில் போன 2 வருஷமாக தனியாக இருந்திருப்பா, நீங்கள் போய் என்ன டெய்லி பார்க்குறேன் உங்களை, நீங்கள் எங்கே இருக்கேல், எங்கேருந்து வரையல், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுன்னு இருக்கேலே அப்படின்னு நீங்கள் 4 வார்த்தை அவள்கிட்ட பேசினேன்னாலே அவளை சூசைட்லேருந்து நீங்கள் காப்பாற்றிருக்கலாம். நான் இதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லலை, இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கிற உண்மையை சொல்கிறேன். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோட் த ரீசன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சினிஃபீல்ட் ஆல்சோ. தனிமை சூசைடுக்கு காரணம். ஏன்? மனுஷன் இன்னொரு மனிதனிடத்தில் உறவு கொள்வதற்கு மனிதனே தடையாக இருக்கிறான். அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தாக்க நேரத்தை கொடுக்கலாம். அப்புறம் இங்கே குழந்தை எல்லாம் நிறையா வரா, பெரியவெல்லாம் அவங்க அறிவை கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். கொடுக்கறதுக்காகவே ஒரு இடம் வச்சுக்கோங்க. மொத்த உலகமும் வாங்கிக்கிறதுக்காக நம்ம வச்சுன்னு இருக்கோம், என்னெல்லாம் ஒன்றுமோ வாங்கிக்கிறோம். கொடுக்கறதுக்காக ஒரு இடம் வச்சுக்கோங்க. மாமி உங்களுக்கு அந்த சேர் கம்ஃபர்டபுளாக இருக்கா? கஷ்டப்பட்டு உட்கார இல்லை, அந்த சேரில் கம்ஃபர்டபுள்னா அதில் உட்காரு. அதனால் சத்சங்கம் அந்த சைக்கிள் அகர்பத்தி மாதிரி சத்சங்கம். என்ன சைக்கிள் அகர்பத்தி? உடல், பொருள், ஆத்மா மூன்றையும் சுத்தப்படுத்தும். அப்படியே இந்த வாய்ஸில் சொல்லுவோம். இந்த மாதிரி பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
இதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளை நமக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் எல்லா கஷ்டத்துக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் மை செல்ஃப் ஐ டோன்ட் லைக், நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். புத்தி விகசிக்கும். இப்போ சொல்லுங்க, இங்கே கற்றுக்கிற ராமாயணத்தை பேரனோ பேத்தியோ இல்லை பக்கத்து வீட்டில் அண்ணாவோ தம்பியோ வாழ்ட்டோ நம்மளால் சொல்ல முடியறதில்ல. ஓரளவுக்கு சரி அப்படிங்கிறத எப்படி நம்ம யோசிக்கணும்னு தெரியறது இல்லையா? தப்பு அப்படிங்கிறத எப்படி யோசிக்கணும்னு தெரியறது இல்லையா? விருப்பு வெறுப்புனா என்னன்னு புரியறதோ, சரி தவறுனா என்னன்னு புரியறது இல்லையா? சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு பேசிக் விஷயம். எனக்கு சிபிஎஸ்சியில் கூட கற்றுத்தரல, உங்களுக்கு கற்று தந்தாலா தெரியல. ஸ்டேட் போர்டில் கற்று தந்தாலா, மெட்ரிகுலேஷனில் கற்று தந்தாலா? தரலையே. எப்போ தான் நம்ம கற்றுக்கிறது? அதனால் ராமாயணம் அப்படிங்கிறது பல 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 பேர் யாரெல்லாம் சத்சங்கம் பக்கம் சாஞ்சாலோ அவளுக்கு என்ன கிடைச்சது, யாரெல்லாம் சத்சங்கத்திலேருந்து விலகினாலோ அவளுக்கு என்ன கிடைச்சது? நீங்கள் கேட்கலாம், ஜட்டாயுக்கு என்ன கிடைச்சது? மரணம் தானே கிடைச்சது. ஜட்டாயுக்கு அந்த தேகத்திலேருந்து விமுக்தி கிடைச்சது. அந்த தேக சம்ஸ்காரம் யார் பண்ணா அப்படின்னா சாக்ஷாத் மகாவிஷ்ணு பண்ணார். நாடு இழந்து, வைஃபை இழந்து, கௌரவத்தை இழந்து, நித்தியமும் பயத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கையா? யாரு? சுக்ரீவன். அவனுக்கு சத்சங்கம் என்ன கொடுத்தது? என்ன கொடுத்தது சத்சங்கம்? அவனுக்கு ராஜ்யம் கொடுத்தது. பொழுதன்னிக்கும் ராவணேஸ்வரன் சொல்ல போறான், 33 கோடி ராட்சசர்களை சுத்தி இருந்து அதர்மத்தையே பார்த்துண்டு அதர்மத்தையே சுவாசண்டு புழு மாதிரி, நெருப்பில் விழுந்த புழு மாதிரி இருந்த விபீஷணனுக்கு என்ன கிடைச்சது? ராஜ்யாபிஷேகம் கிடைச்சது. சுக்ரீவனுக்கு கிடைச்ச சத்சங்கம் எது? ராமன்னு சொல்லுவோம். சுக்ரீவனுக்கு கிடைச்ச சத்சங்கம் அனுமான். அனுமானால ராமர் கிடைச்சார். புரியுறதா? குஹனுக்கு என்ன கிடைச்சது? ராஜ்யம். நிஷாத ராஜ்யம் அவனோடது, என்னைக்குமே அவனோடது. இல்லை, என்னைக்கு வேணா அவன்கிட்ட பிடுங்கிக்கலாம். நாளைக்கு யாராவது ஒரு சின்ன வேடுவ ராஜா தானே, அவன்கிட்ட பிடுங்கலான்னு வந்தா ஸ்ரீராமன் முன்னாடி நிற்பான், அவன் என்னோட தம்பி அப்படின்னு. பரதனுக்கு என்ன கிடைச்சது? அபகீர்த்தி. கைகேயி சொன்ன உடனே பூரண அபகீர்த்தியில ஆழமா இருந்தவன் பரதன். அவனுடைய சத்சங்கத்தினால அவனுக்கு என்ன கிடைச்சது? சந்திர சூரியன் இருக்கிறது மட்டும் பரதன் மாதிரி ஒரு பிரதர் இருக்க முடியாது அப்படிங்கிற பேர் கிடைச்சது. இதெல்லாம் சத்சங்கத்தினுடைய மகிமை. இந்த சத்சங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிரயத்தனம். சில குழந்தைகள் இங்கே ஆஃபீஸு போயிண்டு வீட்டை பார்த்துண்டு எல்லாம் கஷ்டப்பட்டுன்னு பண்ணிடுறாங்க. இங்கே யாருமே ஃபுல் டைம் ஒர்க்கர் கிடையாது. எல்லாரும் குடும்பத்தில் மாமனார் மாமியார் கிட்ட பேச்சு கேட்டுண்டு இங்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு? தர்மம் தழைக்கணும். அந்த சத்சங்கத்தை எப்பவுமே மனுஷாளுக்கு அவைலபிளாக வச்சுண்டு, மனுஷா எப்பவுமே சாத்வீகமான குணோத்தமான விஷயங்களுக்கு அக்ரேசராக இருக்கக்கூடிய அந்த தர்மத்துக்கு பெயரு சனாதன தர்மம்னு பேர். ஆல்வேஸ் தெர் இஸ் அ ரிசோர்ஸ். பிளக் சொருகிக்கிற மாதிரி சனாதன தர்மம் என்ன தெரியுமோ? நம்ம ஒரு மிக்சி மாதிரியோ வாஷிங் மிஷின் மாதிரியோ, சனாதன தர்மம் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். டக்குன்னு எடுத்து நம்ம ஏதாவது வருது அப்படின்னா டக்குன்னு எடுத்து சொருகினா அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். அதில் நம்ம இப்போ பார்க்கறது